ஸ்தோத்திரம் குட்டி பிள்ளைங்களா, உங்கள் எல்லாரையும் ஆன்லைன் சண்டே கிளாஸ்க்கு வரவேற்கிறோம். இப்போ நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாள் கொடுத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட தகப்பனே, நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவரே நீங்கள் கேட்பீராக. எங்களுடைய பாடல் வசனம் ஆண்டவரே உமக்கு பிரியமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் மத்தியில் ஆவியானவர் அசைவாடும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு முழு ஜெபத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். குட்டி பிள்ளைங்களா, நாம் இப்போ ஒரு பாட்டு பாடலாமா? சரி. சின்ன பிள்ளை சாமுவேல் படுத்து தூங்கும் போது பேரை சொல்லி கூப்பிட்ட கர்த்தர் சத்தம் கேட்டான். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சிறுவன் சொல்ல தீர்க்கதரிசியாகவே கர்த்தர் மாற்றினாரே. கீழ்ப்படியும் பிள்ளையுடன் கர்த்தர் பேசுவாரே. ஜெபிக்கும் சின்ன உள்ளமதை கர்த்தர் மாற்றுவாரே. கீழ்ப்படியும் பிள்ளையுடன் கர்த்தர் பேசுவாரே. ஜெபிக்கும் சின்ன உள்ளமதை கர்த்தர் மாற்றுவாரே. சின்ன பிள்ளை சாமுவேல் படுத்து தூங்கும் போது பேரை சொல்லி கூப்பிட்ட கர்த்தர் சத்தம் கேட்டான். பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க தானே? இன்னைக்கு நம்ம பார்க்க போற சண்டே கிளாஸ் லெசன் 2 என்ன தெரியுமா? யாக்கோபின் இறுதி வார்த்தைகளும் ஆசீர்வாதமும், லாஸ்ட் வேர்ட்ஸ் அண்ட் பிளெஸிங் ஆஃப் ஜாக்கப். யாக்கோபு அவருடைய 12 பிள்ளைகளுக்கும் வழங்கிய ஆசீர்வாதத்தை பற்றி தான் நம்ம லெசன். இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய வாழ்வுக்கான ஆசீர்வாதம் தந்தையின் வழியாக வரும் என்ற நம்பிக்கை கொண்டவர்கள். எனவே பிள்ளைகள் பெற்றோரை ரொம்ப மதிப்புடையவர்களா நடத்துவாங்களாம். காலப்போக்கில் இது மாறி போய் எல்லாரும் கொர்பான் காணிக்கைய பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. யாக்கோவின் பிள்ளைங்க கூட சிலர் கீழ்ப்படியாம இருந்தாங்க. அதனால யாக்கோபு அவங்க செயலுக்கு ஏற்ற மாதிரி இறுதி ஆசீர்வாதத்தை வழங்கினாராம். யாருக்கு என்ன ஆசீர்வாதம் வழங்கினாருன்னு பார்ப்போமா? யாக்கோபுக்கு மொத்தம் 12 குமாரர்களும் ஒரு குமார்த்தியும் இருந்தாங்க. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, செபுலோன், இசக்கார், தான், காத், ஆசேர், நப்தலி, யோசேப்பு, பென்யமீன் அப்படின்ற 12 குமாரர்களும் தீனாள் அப்படின்ற ஒரு குமாரத்தையும் இருந்தாங்களாம். ரூபன் ஒழுக்க நெறி தவறியதனால நீ மேன்மை அடைய மாட்டாய் அப்படின்ற சாபத்தை பெற்றான். சிமியோன், லேவி இவங்க சீகேமியருக்கு விரோதமாய் எழும்பி அவங்களை அழித்து போட்டதனால பழிவாங்கும் குணமுடையவர்களா இருந்தாங்க. அதனால யாக்கோபு இவர்களின் துரோக செயலுக்கும் தனக்கும் பங்கில்லைன்னு சொல்லிட்டாரு. யூதா தன் அப்பாவுக்கு பிரியமாய் நடந்ததுனால யூதாவை பால சிங்கத்திற்கும், அதாவது இளமையான சிங்கத்திற்கும், பலமுள்ள சிங்கம்னும் சகோதரரால் புகழப்படுவாய் என்றும் ஆசிர்வதித்தார். செபுலோன் கடல் பகுதியில் வாழ்ந்து வாணிபத்தில், அதாவது பிசினஸ்ல சிறப்பாய் வாழ்வாய் என்று ஆசிர்வதித்தார். இசக்கார் இவன் சோம்பேறியா தன் வாழ்க்கையை கழித்ததுனால இவனை கழுதைய போல மற்றவர்களுக்கு அடிமை வேலை செய்வான்னு ஆசிர்வதித்தார். தான் இவன் புத்திசாலித்தனமான முறையில பிறரை மேற்கொள்ளும் திறன் கொண்டவனாய் இருந்தானா. அதனால இவனை நீதி வழங்குபவன் அப்படின்னு ஆசிர்வதித்தாராம். காத் இவன் எதிராளியை தாக்கும் வலிமை பெற்றவன். அதனால கொள்ளை கூட்டத்தின் தாக்குதலுக்கு ஆளானாலும் அவங்கள துரத்தி தாக்கிடுவான்னு ஆசிர்வாதம் பெற்றான். ஆசேர் ஊட்டமிக்க உணவை அளித்திடுவான் அப்படின்ற ஆசிர்வாதத்தை தன் தகப்பனிடமிருந்து பெற்றான். அதனாலதான் ஆசேர் நிலம் வளமான நிலமாக இருக்குது. நப்தலி இவன் சுறுசுறுப்பாய் இருப்பதனால இவனுக்கு பெண்மான் என்று யாக்கோபால ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது. யோசேப்பு கடவுளோட அருளும் நல்ல குணமும் இருந்ததனால இவனை கனி தரும் கொடி ஆவான் அப்படின்னு ஆசிர்வதிச்சார். பென்யமீன் பட்சிக்கும் ஓனாய், அப்படின்னா இவங்க வில் வித்தையிலும் கவன்கல் எறிவதிலும் புகழ் பெற்றவனாய் இருப்பான்னு ஆசிர்வாதம் பெற்றான். இப்படிதான் யாக்கோபோட 12 பேர் புத்திரர்களும் ஆசிர்வாதத்தை பெற்றார்களாம். மறுபடியும் சொல்றேன், ரூபன் தன் ஒழுக்கக்கேடு நிமித்தம் மேன்மை அடைய மாட்டான் என்ற சாபத்தை பெற்றான். சிமியோன், லேவி பழிவாங்கும் குணமுடையவர்களா இருந்ததுனால
யாக்கோபுக்கும் இவர்களுக்கும் பங்கில்லைன்னு சொல்லிட்டாரு. யூதா பாலசிங்கம் அப்படின்ற ஆசீர்வாதத்தை பெற்றார். செபுலோன் வாணிகத்தில் சிறந்திருப்பான்ற ஆசீர்வாதத்தை பெற்றார். இசக்கார் சோம்பேறியா இருந்ததுனால கழுதையை போல மற்றவர்களுக்கு அடிமையா இருப்பான்னு ஆசீர்வாதத்தை பெற்றான். தான் இவன் புத்திசாலித்தனத்தினால நீதி வழங்குபவன் அப்படின்ற ஆசீர்வாதத்தை பெற்றான். காத் எதிரியை தாக்கும் வலிமை பெற்றவன் அப்படின்ற ஆசீர்வாதத்தை பெற்றான். ஆசேர் ஊட்டமிக்க உணவை அழுத்திடுவான் அப்படின்ற ஆசீர்வாதத்தை பெற்றான். நப்தலி பெண்மான் அப்படின்ற ஆசீர்வாதத்தை பெற்றான். யோசேப்பு கனி தரும் கொடி என்ற ஆசீர்வாதத்தை பெற்றான். பென்யமீன் பட்சிக்கும் ஓனாய் அப்படின்ற ஆசீர்வாதத்தை பெற்றார். இப்படிதான் யாக்கோபோட 12 குமாரர்களும் தங்கள் செயலுக்கு தக்க ஆசீர்வாதத்தை பெற்றாங்களாம். நீங்களும் கூட குழந்தைகளா உங்க பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க மன வருத்தப்படும்படியா நடக்காம தேவனுக்கு பிரியமான வழியில நடந்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும். சரியா பிள்ளைங்களா? கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்திற்கான மனப்பாட வசனம். பிள்ளாய் உன் தந்தையின் கட்டளையை கடைப்பிடி, தாயின் அறிவுரையை புறக்கணியாதே. நீதிமொழிகள் 6:20. என் கூட சேர்ந்து இன்னொரு முறை திரும்ப சொல்லுங்க. பிள்ளாய் உன் தந்தையின் கட்டளையை கடைப்பிடி, தாயின் அறிவுரையை புறக்கணியாதே. நீதிமொழிகள் 6:20. ஆமா என் அன்பு பிள்ளைகளே, வேதம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருது. நம்மளுடைய பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படியணும். அவங்க என்ன வார்த்தை சொன்னாலும் நாம் ஒபே பண்ணணும். பெற்றோர்கள் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க, தாத்தா பாட்டி அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா? அப்படி பெரியவங்கெல்லாம் என்ன வார்த்தை சொன்னாலும் நாம் முகம் கோணாமல் செய்யணும். அவங்கக்கிட்ட அன்பாக பழகணும், கீழ்ப்படியணும். இது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய தேவனுக்கும் நாம் கீழ்ப்படியணும். யாக்கோபோட பிள்ளைகளை பார்த்தீங்க இல்லையா? அவங்க அப்பா கிட்ட இருந்து எப்படியெல்லாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்கன்ட்டு நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களிடமிருந்து நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். ஓகே பிள்ளைகளே, நம்ம இப்போ ஜெபிக்கலாமா? எல்லாரும் உங்களுடைய இரு கண்களையும் மூடி இரு கரங்களையும் கூப்பி முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஏசப்பா, இந்த வேளையில் கூட நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இதோ இந்த வேளையில் கூட சுவாமி ஆண்டவரே, உமது சத்தியத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினீங்கப்பா. நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராதபடி அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உன் கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோமப்பா. எங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணி நடக்கிறதுக்கு அதற்கான ஞானத்தையும் பலனையும் அறிவையும் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. எங்கள் திருச்சபைக்காக செபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு பெரியவர்களையும் உன் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.